அடுத்து ஆரோக்கியமா என்ன செய்யலாம்? உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும். வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னைக்குன்னு பார்த்து இந்த வண்டி இவ்ளோ வேகமா போகுது. நம்ம போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் நீ ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டேவை மிஸ் பண்ணிடுவ. ஃபர்ஸ்ட் டே போயிட்டா மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்கா வாங்க போறேன். லீவு முடியறதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? நோ, நான் மறுபடியும் நார்மல் வாழ்க்கைய வாழ பிடிக்கல. அதுவும் பெல் அடிச்ச உடனே பெல்வுட் ஸ்கூலுக்கு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஸ்கூலுக்கு வழியாவது தெரியுமா? தோடா, ஸ்கூலுக்கு போறதுலயும் ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கு. என்னது? அங்க இம்சை இருக்காதே. விடுமுறையில நான் உலகத்தையே காப்பாத்தினேன். 5ஆம் கிளாஸ்ல என்ன யாரு காப்பாத்த போறாங்களோ? டடா டடா டடா. புலி வரும்போது இப்படிதான் வழி விட்டு நிக்கணும். வாழ்க்கையிலேயே நீ வெறுக்கிற இடத்தை நான் உருவாக்குறேன்னு ஈனோக் சொன்னா. அப்போ நம்ம எங்க இருக்கோம் பென்? இது இது என் ஸ்கூல். தயவு செஞ்சு என்னை வெளியே கூட்டிட்டு போயிடுங்க. படிக்கிறதுக்கு பயந்து ஓடுற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. இந்தம்மா அப்படியே படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கிட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குங்கிறதுனால ஒரு வாரமா நான் விழுந்து விழுந்து படிச்சிட்டு இருக்கேன். அதுவும் ஒரே இடத்துல உட்காந்து. இந்த கதையை என்ன நம்ப சொல்றியா? இங்க உட்காந்து a+b² ஓபி அடிக்கவே எனக்கு நேரம் இல்ல. இந்த எக்ஸாம்ல மட்டும் நான் பாஸ் பண்ணல. எங்க அம்மா என்ன கிழிச்சு தொங்க விடுறது மட்டும் இல்ல, ஹீரோக்கு முழு நேரமும் வீட்டு வேலை தான். ஏன்னா கேப் விடாம அடிப்பாங்க. பாஸ் பண்ணல என் வாழ்க்கை ஒரு பக்கம் வீங்கிடும். நான் உன்னை நம்புறேன். இத பத்தி இப்படியே பேசிட்டு இருந்தோம், படிச்ச கொஞ்ச நஞ்சமும் மறந்துடும்.